ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். எல்லாருமே எஸ்எஸ்சி ஜிடிக்காக தீவிரமாக ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் இப்போதான் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த செஷன். எஸ்எஸ்சி ஜிடியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதனால் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி எஸ்எஸ்சி ஜிடியோடைய சிலபஸ் என்ன, நீங்கள் என்னென்ன படிக்கணும், முக்கியமாக என்ன புக்ஸ் மெட்டீரியல் சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி இதை பொறுத்தவரை எக்ஸாம் பேட்டர்ன், எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரை இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டில் நடக்காது. டிஎன்பிசி மாதிரியோ இல்லை டிஎன்யூஎஸ் அப்படி மாதிரியோ ஓஎம்ஆர் நடக்காது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங். இது வந்து ரீசனிங் நம்ம டிஎன்பிசி எஸ்எஸ்சி சிலபஸ்லாம் இருக்கக்கூடிய ரீசனிங் இருக்கு இல்லையா, அதே தான். பிளட் ரிலேஷனு, அதே மாதிரி பசில், இந்த மாதிரியான பேசிக் லெவலில் ரொம்ப டஃப்பான லெவலெல்லாம் இருக்காது. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ரீசனிங் தான். ஸோ இந்த ரீசனிங் உங்களுக்கு 20 கேள்விகள் கேட்பாங்க. மொத்தம் 40 மதிப்பெண்கள், 20 கொஷின் 40 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஷின் 40 மார்க். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாப்பிக்கும் வந்து கேட்பாங்க. அடுத்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கான மேக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஷின் 40 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷ். ஸோ அடுத்து இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தமிழ் மாணவர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு 20 கொஷின் 40 மார்க். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை கொஷின் அப்படின்னா, மொத்தம் நமக்கு 80 கொஷின் இன்ட்டு 2 மார்க். எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது 160 மார்க். ஓகேங்களா? 80 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ மொத்தம் வந்து நமக்கு 160 மார்க்குக்கு டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா, ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான். ஸோ 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து முடிக்கணும். இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டிங்கன்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க். இல்லை அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எதுவுமே வந்து லாஸ் ஆகாது. பட் நீங்கள் ஒரு கேள்விக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறப்போ 0.25 மார்க் உங்களுக்கு லாஸ் ஆகும். 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கழிச்சிருவாங்க. ஸோ இதான் வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு இருக்குது 4 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 10th குவாலிஃபிகேஷனால ரொம்ப இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே ரவுண்டு தான். அந்த ஒரு ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஃபிசிக்கல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் உறுதி. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து ஜிடி படிக்கிறீங்களோ ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து 10th குவாலிஃபையிங் மட்டும்தான். நீங்கள் 10வது படிச்சிருந்தா போதும், ஈஸியாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம். 40,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையுமே நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் எது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் எது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் அனலாகி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கோடிங் அண்ட் டிகோடிங் சீரிஸ், ஆட் ஒன் அவுட், வென் டயக்ராம், சிலாஜிசம், மிரர் இமேஜ் அண்ட் பேப்பர் ஃபோல்டிங், தென் நம்பர் அண்ட் அல்பபெட், லாஜிக்ஸ், பிளட் ரிலேஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் இந்த டாப்பிக்ல இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால நீங்கள் ரீசனிங் படிக்கல என்ன பண்ணுங்க, இந்த டாப்பிக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. அனலாகி, கோடிங் அண்ட் டிகோடிங் சீரிஸ், ஆட் ஒன் அவுட், வென் டயக்ராம், சிலாஜிசம், மிரர் இமேஜ், நம்பர் அண்ட் அல்பபெட்டிக், பிளட் ரிலேஷன். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்ல இருந்தால் எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் தரவா தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபருக்காக நம்ம அடா 247 தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஆஃபர் போயிட்டு இருக்கு. இதுல நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சும் ஆஃபர்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ்எஸ்சி ஜிடிக்காக நம்ம ஒரு முக்கியமான பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். என்ன பேட்ச் அப்படின்னா ஆயுதம் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச். ஓகேங்களா? டிசம்பர் 16ஆம் தேதி இந்த பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல நீங்க இப்ப ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர்ல ரொம்ப கம்மியான ரேட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பேட்ச்க்கு இப்போ டபுள் வேலிடிட்டி, 2 வருஷம் வந்து வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த பேட்சை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 10,000 எம்சிக்யூஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கூப்பன் கோடு Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1459 ரூபா, 1415 எனக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான விலை, 2 வருஷம் வேலிடிட்டி. இதில் வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரை நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 10,000க்கும் மேற்பட்ட எம்சிக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். மறக்காம எல்லாரும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுல உங்களுக்கு இ புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால மறக்காம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த சிலபஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இதெல்லாம் முக்கியமான ஹை ஸ்கோரிங் டாபிக். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் வெர்பல்ல இருந்து அதிகமான டாபிக் வந்து கேட்பாங்க. இதுல நான் வெர்பல்ல இருந்து அதிகமான டாபிக் கேட்பாங்க. அதே மாதிரி வெர்பலை பொறுத்தவரை பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான். இதுல ஈஸியா 12ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் ஈஸியா போட்டலாம். 20 கொஸ்டின்ல 12 to 15 கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாபிக்கு நீங்க டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே போட்டுடலாம். பட் அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ள போடுறதுதான் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கட்டும். ஸோ அதனால நீங்க ரீசனுக்கு என்ன பண்ண கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதனால ப்ராக்டிஸ் தான் உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கணும். இதுல நீங்க 40 மார்க்குக்கு மேக்ஸிமம் 35 தான் உங்க டார்கெட் இருக்கும். அதுக்கு கீழே நீங்க மார்க் வாங்கிடவே கூடாது. அதனால நம்ம டார்கெட் என்ன மினிமம் 20 கேள்விகள்ல 15 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா ஈஸியா சர்வீஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ அப்போ இதான் வந்து நீங்க இதுக்கு அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இதுல 60% கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி இந்த மாதிரி ஸ்டாட்டிக் டாபிக்ல தான் உங்களுக்கு 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தவரை மாடர்ன் இந்தியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஏன்ஷியன்ட்டும் மிடிலும் படிக்கணும். பட் இருந்தாலும் மாடர்ன் இந்தியாவில இருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால மாடர்ன் இந்தியாவை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து ஜியாகிரபியை பொறுத்தவரை இந்தியன் ஜியாகிரபி அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபியோட பேசிக்ஸ் மட்டும் படிங்க. இந்தியன் ஜியாகிரபி கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இந்தியன் ஜியாகிரபில இருந்தா வரும். வேர்ல்டு ஜியாகிரபி பொறுத்தவரை பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து பாலிட்டியை பொறுத்தவரை இதுல கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் முக்கியமான பிரசிடென்ட், பார்லிமெண்ட், ஜுடிஷியரி இந்த மாதிரியான டாபிக் பார்த்துங்க. அதே மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அமெண்ட்மெண்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷன் சோர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ல இருந்தா பாலிட்டியில ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால அந்த டாபிக் மட்டும் நீங்க பாருங்க. அடுத்து சயின்ஸை பொறுத்தவரை 6வது இருந்து 10வது அது தாண்டி நீங்க போதவரை 6ல இருந்து இது. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆதர் இந்த மாதிரி டாபிக் நீங்க வந்து படிச்சுக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு நீங்க ஒரு 6ல இருந்து 8 மாசம் லாஸ்ட் 6 to 8 months கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் முக்கியம். இது டிஃபென்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டிஃபென்ஸ்ல என்ன எக்ஸசைஸ்லாம் நடக்குது, தென் டிஃபென்ஸ்ல முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டிஃபென்ஸ் சம்பந்தமான டாபிக் முக்கியம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான டாபிக் முக்கியம். இது இல்லாம நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் டாபிக் முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. டெய்லியும் காலையில 8 to 9 நம்ம ADA 247 தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். நீங்க செப்பரேட்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு ஃபுல் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகே? ஸோ அடுத்து மேக்ஸை பொறுத்தவரை 40 மார்க். இதுல ஹை வெயிட்டேஜ் டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறமா வந்து டைம் அண்ட் ஒர்க், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தான் வந்து மேக்ஸ்ல ஹை ஸ்கோரிங் டாபிக். இந்த டாபிக்ல நீங்க மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் ஈஸியா நீங்க வந்து போடலாம். அதனால மேக்ஸுக்கு நீங்க இந்த டாபிக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ மேக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டான எஸ்எஸ்சியில் கேட்குற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரிக்னாமெட்ரி, மென்ஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே பேசிக்காக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபார்முலா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே 80% ஆஃப் த சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால நல்லா ஃபார்முலாவை பேசிக்ஸில் தரவா இருந்தீங்கனாலே போதுமானது. ரொம்ப இதெல்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கால்குலேஷன் ஸ்பீடு மட்டும்தான் மேட்ரு. நீங்கள் அந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்பீடு கொஞ்சம் நீங்கள் நல்லா வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 40 கேள்விக்கு 30 கேள்வி வரை போடலாம். மேக்ஸிமம் வந்து 30 கேள்வி வரை நீங்கள் ஈஸியாக வந்து போடலாம். உங்களுடைய டார்கெட்டும் 30 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் 31 இருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 3-4 நாள் தான் இருக்கு. ஆனா இப்பவே நீங்க என்ன பண்ணீங்க, லாஸ்ட் டைம் வெயிட் பண்ணா இப்பவே பண்ணிருங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 1. எக்ஸாம் பிப்ரவரில இருந்து ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுக்குள்ள எப்ப வேணாலும் எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் தெளிவா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ADA 247 தமிழ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் லான்ச் பண்றோம். உங்களுக்கு பேட்சஸ் தேவை அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ பேட்சஸ் தேவை அப்படின்னா இந்த ஆயுதம் அப்படிங்கிற பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான், வெறும் 1459 ரூபா மட்டும் தான். நான் கீழே பேட்சோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.